ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணியுமே ஒரு 1.5 வருஷத்துக்கிட்ட ஆச்சு. இப்போ நம்ம சேனலில் 50K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, நிறைய வியூவர்ஸும் கூட இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வீட்டிலே நாங்கள் சிம்பிளாக ஓரியோ பிஸ்கட் வச்சு ஒரு கேக் செஞ்சுருக்கோம். இது சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, உள்ளே பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக இருக்குது. வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக சாக்லேட்டியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. இந்த கேக் செய்கிறதுக்கு நான் 2 30 rupees பாக்கெட் ஓரியோ பிஸ்கட் வாங்கியிருந்தேன். இந்த ஓரியோ பிஸ்கட் சாக்லேட் ஃப்ளேவரில் தான் வாங்கியிருந்தேன். இப்போ இந்த பிஸ்கட் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி 2 பிளேட் எடுத்திருக்கேன். அதில் இப்போ பிஸ்கட் எல்லாத்தையும் நம்ம முதல்ல ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பிஸ்கட் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ ஒவ்வொரு பிஸ்கட்டாக எடுத்து இப்போ பிஸ்கட் தனியாகவும் நடுவில் உள்ள க்ரீம் தனியாகவும் நம்ம எடுத்துக்கணும். இதே போல் தான் மீதம் இருக்கக்கூடிய எல்லா பிஸ்கட்டையுமே பிஸ்கட் தனியாகவும் க்ரீம் தனியாகவும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், க்ரீம் தனியாகவும் பிஸ்கட் தனியாகவும் எல்லா பிஸ்கட்டையுமே நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம க்ரீம் மட்டும் எடுத்து வச்சுருக்க பிளேட்டை இப்பொழுதைக்கு தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பிஸ்கட்டை நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பிஸ்கட் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பிஸ்கட் எல்லாத்தையும் சேர்த்த பிறகு இது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த பிஸ்கட்டை நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். பவுடராக அரைச்சி எடுத்துருக்க இந்த பிஸ்கட்டை இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கரண்டி வச்சோ இல்லை விஸ்கு வச்சோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின பால் 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருந்தா 1/2 கப் பாலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா முழுசாக சேர்த்து கலந்து விட்டுட்டேன். இதை நல்லா முழுசாக சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுதான் சரியாக இருக்கும். இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கு இதை ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் கேக் செய்ய போகிறோமோ அதை எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த கேக் ட்ரேயில் தான் செய்ய போகிறேன். உங்ககிட்ட கேக் ட்ரே இல்லைன்னா வீட்டில் உள்ள டிஃபன் பாக்ஸோ இல்லை இந்த மாதிரி ஒரு அகலமான கிண்ணமோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதில் நெய் தடவிக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து நல்லா கீழ்ப்பக்கம் உள்பக்கம் எல்லாத்துலேயுமே நல்லா இந்த மாதிரி நெய்யை அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நெய் இல்லைன்னா எண்ணெயை கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ கேக் ட்ரேயில் நெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த கேக் ட்ரேயில் அடிப்பக்கத்தில் போடுறதுக்கு நான் பட்டர் ஷீட்டை இந்த கேக் ட்ரேக்கு ஏற்றது மாதிரி ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இதை அடிப்பக்கத்தில் சேர்த்துட்டு இது மேலேயுமே லைட்டாக நெய்யை அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை இந்த கேக் ட்ரேயில் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அடிப்பக்கத்தில் மட்டும் மைதா மாவை லைட்டாக தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாவை கேக் ட்ரேயில் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த கேக் ட்ரேயை லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்குங்க. அப்போ தான் இதில் சின்ன சின்னதாக குட்டி குட்டி பபிள்ஸ் இருந்தால் கூட ஈக்குவலாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கேக் வந்து செட் ஆகி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். கேக் செய்கிறதுக்கு இப்போ இதை ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்காக ஏற்கனவே ஸ்டவ்வில் ஒரு குக்கரை நான் எடுத்து வச்சு ஸ்டாண்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட்டும் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரீ ஹீட்னால் அடியில் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க, சும்மா சாதாரணமாக ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டாலே போதும். அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை எடுத்து போட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் ட்ரேயை அது மேலே சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ குக்கரை நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். குக்கரை மூடி வைக்கும்போது அந்த மூடியில் உள்ள விசில் பெல்ட்டு இது எல்லாத்தையுமே எடுத்துடணும். நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணும்போது விசில் பெல்ட்டு இது எதுவுமே இருக்கக்கூடாது. நார்மலாக சாதாரணமாக மூடி வச்சா போதும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நமக்கு கேக்கு ரெடியாகி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கரில் தான் கேக் செய்யணுங்கிறது இல்லை. உங்ககிட்ட பழைய கடாய் இருந்தால் கூட மூடி போட்டு மூடி வச்சு இந்த மாதிரி ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் கேக் செய்யலாம்.
இப்போ சரியாக ஒரு 30 நிமிஷம் ஆச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கேக் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ இது முழுசாக வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு குச்சியோ இல்லை கத்தியோ எடுத்து நடுவில் இந்த மாதிரி சொருகி எடுத்து பாருங்கள் இந்த குச்சியில் எதுவுமே ஒட்டலை. அப்போ கேக் ஃபுல்லாக நல்லா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கேக்கை வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். கேக்கை வெளியில் எடுத்த உடனே நம்ம கேக்கை இந்த ட்ரேலேருந்து எடுத்துடக்கூடாது. கேக் கொஞ்சம் ஆறணும். இப்போ ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் கொஞ்சம் ஆறட்டும். ஆறின உடனே நம்ம எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்குமாவது ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த கேக்குக்கு தேவையான ஒரு க்ரீமை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ க்ரீம் செய்கிறதுக்காக நான் ஏற்கனவே பிஸ்கட்லேருந்து எடுத்து வச்சுருந்த க்ரீமையும் அது கூட ஒரு 20 ரூபா டெய்ரி மில்க்கும் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்க்க வேண்டியது இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து முதல்ல கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மெதுவாக அந்த க்ரீமை நம்ம ஒரு விஸ்கு வச்சு கலந்து விட்டு ரெடி பண்ணிக்கலாம். லைட்டாக ஹீட் ஏறினாலே போதும், நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். எடுத்து வச்சுருக்க 5 ஸ்பூன் பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ முழுசாக கரைஞ்சி நல்லா எந்த அளவுக்கு க்ரீம் நல்லா பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ கேக்குக்கு தேவையான சாக்லேட் க்ரீமை நம்ம ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்பொழுதுக்கு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. கேக் நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக சூப்பராக கேக் வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை வெளியில் எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு கத்தி வச்சு நல்லா சுற்றிலும் மெதுவாக எடுத்து விட்டுக்கோங்க முதல்ல. அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் இந்த கேக்கை அப்படியே நம்ம மாற்றிக்கலாம். அப்படியே நம்ம கேக் ட்ரேயை லைட்டாக கவுத்து போட்டுட்டு அடி பக்கத்தில் கை வச்சு இந்த மாதிரி லைட்டாக தட்டி விடுங்க. அப்போது கேக்கு ஈஸியாக நமக்கு கலண்டு வந்துடும். பாருங்கள், நம்ம செஞ்ச கேக்கு எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இதில் இருக்கக்கூடிய பட்டர் ஷீட்டை மெதுவாக கேக்கு பிஞ்சிடாமல் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக கேக்கு பக்காவாக ரெடியாகி வந்துடுச்சு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ நம்ம கேக்கை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ கையில் எடுக்கும்போதே பாருங்கள் கேக்கு எவ்வளோ ஸ்பாஞ்சியாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு சாஃப்ட் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ இந்த கேக்கை நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட் க்ரீமை இந்த கேக்கு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த சாக்லேட் கேக்கோட ஃபீலை அப்படியே கொடுக்கும். ஏன்னா அவ்வளோ நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டது மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மேலே க்ரீமை அப்ளை பண்ணியாச்சு. அடுத்ததாக நான் ஜெம்ஸ் மிட்டாய் வாங்கி வச்சுருக்கேன், அதை சுற்றிலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இது மேலே கொஞ்சம் பாதாம் பருப்பையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நடுவில் ஒரு ஜெர்ரி பழத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. பாருங்கள், அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. சூப்பராக நம்ம கேக் ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் வீட்டிலே பர்த்டே இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி இந்த மாதிரியெல்லாம் செலிப்ரேட் பண்ணும்போது கூட ஓரியோ பிஸ்கட் வச்சு இந்த மாதிரி சிம்பிளான சாக்லேட் கேக்கை வீட்டிலே நீங்கள் செஞ்சு கூட செலிப்ரேட் பண்ணலாம். இப்போ இந்த கேக்கை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 30 நிமிஷம் ஸ்டோர் பண்ணி வைங்க. அப்போ அந்த க்ரீம் எல்லாமே நல்லா ஃப்ரீஸ் ஆகி சாப்பிட்றதுக்கு கேக்கு டேஸ்ட்டாக இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், 50K சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இல்லாட்டி இவ்வளோ தூரம் என்னால் வந்திருக்கவே முடியாது. அதனால் கண்டிப்பாக உங்களோட பேராதரவை நீங்கள் கடைசி வரைக்கும் எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே வரணும். நான் போடக்கூடிய வீடியோக்களில் சின்ன சின்ன நிறை குறைகள் கூட இருக்கலாம், அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களோட நிறைகளாக இருந்தாலும் சரி குறைகளாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற வீடியோவை நான் போடுறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.